அதுக்கு தான் இந்த வாக் வித் ஜீசஸ். அந்த வசனங்களை தியானித்து அப்பப்போ சின்ன சின்ன ஜெபம் செய்கிறோம். இந்த காலை நேரத்துல இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல என்ன தெரியுமா? ஓசியா 13:9 நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. யாரை பார்த்து சொல்றார்? இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவங்க, ஆண்டவரால் மீட்கப்பட்டவங்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவங்க, ஆண்டவரோடு நடக்கணும்னு அர்ப்பணித்து கொண்டவங்க. இப்போ அதே மக்கள் தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொண்டாங்களாம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்களே கேடான காரியத்தை செய்து தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கி கொண்டாங்க. அது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு கேட்டா, பாவம் செய்யும் போது, துணிகரமான பாவம் செய்யும் போது, இது பாவம் என்று தெரிந்தும் அதை துணிகரமாய் செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தும் போது, இது தங்களுக்கு தாங்களே கேட்டை வருவித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். அப்போ உங்க வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, மீட்கப்பட்டிருக்கீங்க, இயேசுவை பின்பற்றணும், அவரோட நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லது. ஆனா உங்க வீட்டுக்குள்ள, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ்ல நேர்மையா செய்றீங்களா? எல்லாமும் கேடு உண்டாக்குற காரியத்துக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா? சர்ச்சுக்குள்ள போய் அரசியல் பண்றது, பிசினஸ்ல கலப்படம் பண்ணுவது, ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது, லஞ்சம் வாங்குவது, வேலையில உண்மை இல்லாம ஏமாற்றி ஒரு வாழ்க்கை நடத்து, அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொள்ளுவது, இது மாதிரிலாம் செய்து நமக்கு நாமே கேட்டை வருவித்துக் கொள்ளுகிறோம். அப்போ ஆண்டவர் அதை பார்த்து துக்கப்படுகிறார். ஏன் நமக்கு திடீர்னு இந்த வியாதி, நஷ்டம், இழப்பு, பிரச்சனை, நெருக்கம், ஒரு சமாதானமே இல்லை, தூங்க முடியல, அப்படி போராட்டம், கேடான ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க இடம் கொடுத்துட்டதுனால உங்களுடைய மனது பாதிக்கப்பட்டு விட்டாரு. அதனால உங்களுக்கு நீங்களே கேடு உண்டாக்கி கொண்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப எனக்கு நானே கேட்டை உண்டாக்கி கொள்ள முடியும். நான் தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தாலும், அவரை பின்பற்றுகிறவனா இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார்ல, அடிமை மாதிரி நடத்துவதில்லை. அப்போ நமக்கு நாம கேடு உண்டாக்கி கொண்ட பாதிப்பு எனக்கு தான், நமக்கு தான். அப்ப நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, நெருக்கம், கேடான ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கேடு உண்டாக்கி கொண்டாய், உனக்கு நீயே கேடு உண்டாக்கி கொண்டாய், அதனால தான் பாதிப்பு. என்றாலும் என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, மகளே, இந்த காரியத்துல தப்பு பண்ணிட்ட, அதனால உனக்கு நீயே கேட்ட உண்டு பண்ணிட்ட, என்ன பண்றதுன்னு நீ நினைக்கிற, நான் இன்னும் உன் மேல அன்பா இருக்கிறேன், இன்னும் உன் மேல பாசமா இருக்கிறேன், நான் இன்னும் உனக்கு சகாயம் செய்ய, உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறேன்.